அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஏமாத்தினீங்களா? கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அடுப்பில் செய்யலாம். இங்கே பாருங்கள், அடுப்பில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டோம். இருங்க, அப்படியே ஒரு செகண்ட் இருங்க. இப்போ பாருங்க, இது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இது சாப்பிட்லான்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் இன்றைக்கி இதை கொண்டு வந்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாரி நண்பர்களே, ரொம்ப இருட்டாயிடுச்சு அடுப்பில் செஞ்சதுனால. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீ பாருங்கள், ரொம்ப செமையாக இருக்குது. இந்த மசாலா அதெல்லாம் போட்டு இந்த கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா பாருங்கள், எச்சி வருதா? இதே போல் உங்கள் வீட்லேயும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா வேணானே விட்டுருங்க. யாரும் கோச்சிக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சவனும் சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த கிரேவியெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.